அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஹலோ மை டியர் ஃப்ரை பேன் தமிழ் ஃபேமிலி, அனைவருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். பெருநாள்னாலே பிரியாணி, ஆடு, குர்பானின்னு போயிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு நடுவுல நாக்குக்கு கொஞ்சம் இனிப்பும் வேணும்ல. அதான் இன்னைக்கு ஒரு ஸ்வீட்டான கிறிஸ்பியான ரவா சீனி வாடா பார்க்க போறோம். இது எப்படின்னா, மேல மொறுமொறுன்னு இருக்கும், ஆனா உள்ள போன உடனே பஞ்சு மிட்டாய் மாதிரி கரையும். வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போவோம். முதல்ல ஒரு கடாய அடுப்புல வச்சு நம்ம கதையோட மெயின் ஹீரோவான 1/2 கிலோ ரவைய கொட்டி லேசா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து அதுல 250 கிராம் சீனி போட்டுக்கோங்க. நல்ல வாசனை வேணும்ல, அதுக்காக ஒரு 5 ஏலக்காவை உள்ள தூக்கி போட்டு ரெண்டையும் சேர்த்து நல்ல நைஸா பவுடரா அரைச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு கோப்பையில 4 முட்டைய அடிச்சு வைங்க. இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதுல நாம வறுத்து வச்ச ரவை அப்புறம் அரைச்சு வச்ச 250 கிராம் சீனி பவுடரை சேர்த்துக்கலாம். இதோட இந்த சீனி வாடா நல்லா குண்டு குண்டா பொசு பொசுன்னு வரதுக்காக 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு. என்னடா இனிப்புல உப்பு சேர்க்கறாங்களேன்னு யோசிக்காதீங்க, அந்த உப்பு தான் இனிப்ப தூக்கி கொடுக்கும். இப்போ கிறிஸ்பினஸ்க்காக 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை சேர்த்து எல்லாம் உன்னோட ஒண்ணு செட் ஆகுற மாதிரி கையாலேயே நல்லா கலந்து விடுங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் இப்பவே வாசனை தூக்க ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்து இதுல 3 டேபிள் ஸ்பூன் நெய்ய உருக்கி சூடா ஊத்தி நல்லா கலந்து விடுங்க. இப்பதான் மெயின் மேட்டரே வருது. இதுல தண்ணி ஊத்தக்கூடாதுங்க. அதுக்கு பதிலா அடிச்சு வச்ச 4 முட்டைய வடிகட்டி இதோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இத ஒரு இரவு முழுவதும் மூடி வைங்க. அப்பதான் ரவா அந்த முட்டையெல்லாம் குடிச்சிட்டு நல்லா செட் ஆயிடும். கடைசியா அடுப்புல தேவையான அளவு ஆயில் ஊத்தி சூடு பண்ணுங்க. மாவை சின்ன சின்ன உருண்டையா தட்டி ஒரு வடை போல எண்ணெயில போடுங்க. அடுப்ப மிதமான தீயில வச்சு 2 பக்கமும் கோல்டன் பிரவுன் கலர்ல வர்ற வரைக்கும் பொரிச்சு எடுத்தா
சூப்பரான ரவா சீனி வடா தயார். அவ்வளவுதான். இந்த ஹஜ் பெருநாளுக்கு உங்க வீட்ல கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே நம்ம ஃப்ரை பேன் தமிழ் சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், அப்புறம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை டொக்குன்னு தட்டி விட்டுருங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல இதை ஒரு சூப்பர் ரெசிபியோட பாக்குறேன். பாய். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.